அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 27/9/2025 புரட்டாசி மாதத்தின் 11ஆம் நாள், புரட்டாசி 2வது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில, இந்த புரட்டாசி சனிக்கிழமையில தவறாம பெருமாள் வழிபாடு செய்யுங்க. கடன் பிரச்சனை தீரணும், பொருளாதார ரீதியான பிரச்சனை தீரணும் அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமையை தவற விடாதீங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பணம் சார்ந்த கடன் பிரச்சனை மட்டுமல்லங்க, நம்முடைய பிறவி கடன் பிரச்சனை தீர்வதற்கும் இந்த நாளை தவறவிடாமல் வழிபாடு செய்யுங்க. மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகளை தான் தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், நாளை தினம் புரட்டாசி சனிக்கிழமை அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளுமே அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்குறோம். ஒரு சிலர் தொடர்ந்து அதுக்கான சில உதவிகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மேலான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் சிறப்பான நாட்கள் புரட்டாசி சனிக்கிழமை, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், உங்கள் பிறந்தநாள் வரக்கூடிய நாட்களில், இந்த மாதிரி சிறப்பு நாட்களில் மட்டுமாவது மற்றவர்களும் உதவ முன்வாருங்கள். பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள், இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள். இந்த புரட்டாசி சனிக்கிழமையில காலை எழுந்ததும் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தாங்க. திருப்பதி பெருமாள் கோவில்லையே இந்த மந்திரத்தை தினம்தோறும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதியில் இந்த புரட்டாசி மாதம் ஏன் அவ்வளோ அற்புதமான மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் தான் திருப்பதியில் பெருமாள் வீற்றிருந்ததாக சொல்லப்படுது. அதனால் இந்த புரட்டாசி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் துளசி தீர்த்தம், நீங்கள் பெருமாளுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம், இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பரிபூர்ணமான வெற்றி மேலே வெற்றியை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். இதில் உங்களால் எது முடியுமோ அதை தவறாமல் செய்யுங்க. எதையுமே செய்ய முடியலனா கூட மந்திரங்களை மட்டுமாவது தொடர்ந்து உச்சரிங்க. இப்போ காலையில் எழுந்ததும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடாச்சலபத்தையே நமக. ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடாச்சலபத்தையே நமக எனும் மந்திரத்தை தூங்கி எழுந்ததும் குளிச்சுட்டு நேராக பூஜை அறையில் போய் ஒரு நெய் தீபத்தை ஏற்றிட்டு பெருமாளை பார்த்து முதல்ல இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்குங்க. கண்டிப்பாக அந்த நாள் மட்டுமல்லங்க, எல்லா நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளை நாம் நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்காம போகாது. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன். நான் சொன்ன உச்சரிப்பு புரியலை அப்படின்னா பார்த்து கூட சொல்லுங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.